இருக்கக்கூடிய 18 மாவட்டங்களுக்கு கலெக்டர் ஆபீஸ் மூலியமா கிட்டத்தட்ட 6250 வேகன்சிக்கு மேலேயே ஜாப் வேகன்சி இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல உங்களுக்கு பயிற்சி கொடுத்து வேலை கொடுக்கறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தெரிந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதோட செலக்ஷன் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா மே 24 அனௌன்ஸ் பண்ண போறதா இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி வரக்கூடிய அந்த ரிசல்ட்ல உங்க பேர் இருந்துச்சு அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல ஜாப்ல ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா முழுக்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு தான் இந்த ஜாப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும், யார் யார் அப்ளை பண்ணலாம், ஸோ இதை பத்தின முழு தகவல்களையும் இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போதான் நம்ம சேனலில் போடுற எல்லா புதிய வேலை வாய்ப்புகளுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும். தமிழக அரசு மூலமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 18 மாவட்டங்களுக்கு கேம்ப் ஒன்று நடத்துகிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா போன மார்ச் மாதமும் இதே கேம்ப் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ எகெயின் பார்த்தீங்க அப்படின்னா மே மாதத்துக்கும் அதே மாதிரி புது கேம்ப் நடத்த போகிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ வேலை பற்றாக்குறை அப்படிங்கிறது நிறையவே இருக்குங்க. அண்ட் அதே சமயத்தில் வேலைகளுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கு. பட் அதை பற்றின நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கு. பிகாஸ் எந்தெந்த செக்டரில் எந்தெந்த கேட்டகரியில் ஜாப்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியல. ஸோ வேலைவாய்ப்போட விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான நியூஸ் வர்றது ரொம்ப கம்மி. ஸோ அந்த நியூஸை தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை நீங்கள் முழுசாக பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜாப் கேம்ப் எந்தெந்த மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், வில்லுப்புரம், திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கல்பட்டு, சேலம், திருப்பூர், கடலூர், பெரம்பலூர், நீலகிரி, சிவகங்கை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், ஈரோடு. ஸோ இந்த மாதிரி 18 மாவட்டங்களுக்கு இந்த ஜாப் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதோட டேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 18 மாவட்டங்களில் நிறைய மாவட்டங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மே 16 வாக்-இன் இன்டர்வியூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் கேம்ப் மே 16 நடத்த போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரே ஒரு மாவட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மே 23, 2025 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 8th பாஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 8ஆம் வகுப்பில் இருந்து 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமா, எனி டிகிரி. ஸோ இப்போ நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே தாங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேரியஸான அகாடமிக் பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா மினிமம் 18 வயசுல இருந்து அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா 56 வயது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா டைரக்ட் வாக்-இன் இன்டர்வியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய சென்டர் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதிலே இந்த ஜாப் கேம்ப் இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் டைரெக்டாக போய் அட்டென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். தென் இதுக்கு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா இப்போ மே 16 இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னா இப்போ அந்த ஜாப் ஃபேருக்கு நீங்கள் போகும்போது ஒரு மாவட்டத்துக்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30ல இருந்து 40 கம்பெனிஸ் வரைக்கும் அந்த ஜாப் ஃபேர்ல வருவாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், அதாவது 10th, 12th, எனி டிகிரி, ஸோ இப்படி உங்களோட குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் உங்களோட ரெஸ்யூம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, ஸோ அதையும் நீங்கள் வச்சுக்கோங்க. தென் உங்களோட ஸ்கூல் அல்லது காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா டிசி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா,
தென் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த சர்டிஃபிகேட்டோட காப்பீஸ் மட்டுமே நீங்கள் சப்மிட் பண்ணுங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நீங்கள் யாருக்குமே கொடுக்காதீங்க. தென் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓவரால் மார்க் ஷீட் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, ஸோ அதையும் நீங்கள் வச்சுக்கோங்க. இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 5 காப்பீஸில் இருந்து 10 காப்பீஸ் வரைக்கும் வச்சுக்கோங்க. தென் மறுபடியும் சொல்கிறேன், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எங்கேயுமே கொடுக்காதீங்க. ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டுமே நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். அந்த ஜாப் ஃபேரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-20 கம்பெனிஸ் வராங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு எந்த கம்பெனிஸ் பிடிச்சிருக்கோ அதில் போயிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதாவது ஜெராக்ஸ் காப்பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸை அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை இந்த ஜாப்க்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே எடுத்ததும் பாருங்க, தமிழ்நாடு தனியார் துறை வேலை இணையம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பிரைவேட் ஜாப் போர்ட்டல் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் மே 16, 2025 அன்று உங்களுக்கு டைமிங்கும் கொடுத்துருக்காங்க. காலை 10 மணில இருந்து 2 மணி வரைக்கும் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 30க்கும் மேற்பட்ட தனியார் முன்னணி நிறுவனங்கள் பங்கு பெற்று வேலை நாடுனர்களை தேர்வு செய்ய உள்ளனர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கரியர் கைடன்ஸ் சென்டர் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல இருந்து தான் இந்த ஜாப் வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி தனித்தனி அட்ரஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் டைரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு ஜாப்க்கு பார்த்தீங்க அப்படின்னா யார் வேணாலும் எங்கிருந்து வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை மோட் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாக நீங்கள் இன்டர்வியூவில் போய் கலந்துக்கிட்டாலே போதுங்க. ஆஃப்லைன் மோட் தான் அப்ளை மோடாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க குறிப்பிட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த தேதியில் அந்த இன்டர்வியூவில் நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்டர்வியூ போகும்போது நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் இதிலே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதையும் நீங்கள் கவனமாக படித்து பார்த்துக்கோங்க, தெளிவாக ரீட் பண்ணிக்கோங்க, பார்த்துட்டு உங்களோட டிசிஷனை எடுத்துக்கோங்க. தென் இந்த ஜாப்க்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கம்பெனி சைடில் இருந்து உங்களுடைய மொபைலுக்கோ இல்லை உங்களுடைய ஜிமெயில் ஐடிக்கோ தான் ரிப்ளை வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஜாபோட ஒஃபிஷியல் ஜாப் அப்ளை லிங்க் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒஃபிஷியல் டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன்.